வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேங்கிங்ல ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் பார்க்குறோம். ஓகேவா? இதை எப்படி ஷார்ட்டா சிம்பிளிஃபை பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? x is equal to 27 cube ரூட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் 2y square is equal to 64 கொடுத்துருக்காங்க. அப்ப இதோட கியூப் வேல்யூ என்னங்கிறது தெரியணும் இல்லையா? கியூபோட வேல்யூன்னு பார்த்தோம்னா 3ங்கிறது தான் 27ஓட கியூப் வேல்யூ இல்லையா? ஓகே, அடுத்தது இந்த சம்க்கு அப்படின்னா ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா 8 இல்லையா? அப்ப 8 இந்தாண்ட y ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்ப y ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 8, இந்த 2 இந்தாண்ட வந்துச்சுன்னா டிவைட்ல 2 மாறிடும். அப்ப 4ன்னு கிடைக்கும். 4க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப ரூட் 2ல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ்ங்கிறது சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஓகே, அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு இருக்கு, ஒய்யோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு இருக்கு. இதோட ரிலேஷன் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் பெருசா ஒய் பெருசா, இங்க கொடுத்துருக்க ரிலேஷன்ல எது வரும் அப்படிங்கறது தான் செக் பண்ண போறோம். எக்ஸோட வேல்யூ பிளஸ்ல இருக்கு, 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஒய்யோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பிளஸ் ஆர் மைனஸ்னாலே இதை கம்பேர் பண்ணும்போது இது எக்ஸாக்ட்லி எப்படி கரெக்டா இது சின்ன நம்பர் தான் இல்லையா? அப்ப எக்ஸ் தான் பெரிய நம்பரு. அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14x பிளஸ் 49. அப்ப இங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல மெயினா மல்டிப்ளிகேஷன்ங்கிறது, அதாவது 49ங்கிறது எதோட மல்டிபிள்னு தெரியணும். அந்த மல்டிபிள் வேல்யூ என்னவா இருக்கணும்? 14ஓட அந்த நம்பரை ஆட் பண்ணும்போது 14 கிடைக்கணும், மல்டிபிள் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் வேல்யூ 49 கிடைக்கணும். இதுதானே கான்செப்ட். ஓகே, அதுல 49 அப்படின்னா என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணலாம்? 7 7 சார் 49. அப்ப எக்ஸோட வேல்யூ 7 7 சார். ஆக்சுவலி இங்க இருக்கிற சிம்பிள் செக் பண்ணும். 7 7 சார்ங்கிறது இங்க ரெண்டுமே பிளஸ்னா இதோட ஆட் பண்ணாலும் பிளஸ்ல தான் வரும். ஆனா நம்மளுக்கு ஆன்சர் எப்படி இருக்குது? மைனஸ்ல இருக்கு. அப்ப ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணோம்னா என்னவா இருக்கணும்? 49 ஆட் பண்ணோம்னா மைனஸ் 14 வரணும். அப்ப ஆட் பண்ணா மைனஸ், ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடுவோம். ஓகேவா? அப்ப இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்ப சைன் சேஞ்ச் பண்ணோம்னா பிளஸ்ங்கிறது மைனஸ் ஆகும், மைனஸ்ங்கிறது பிளஸ் ஆகும். ஓகே, ரெண்டுமே அப்ப எக்ஸ்ங்கிறது பிளஸ் தான். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? y ஸ்கொயர் மைனஸ் 15y பிளஸ் 56 இருக்கு. அப்ப மல்டிபிள் பண்ணா 56 கிடைக்கணும், ஆட் பண்ணா 15 கிடைக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? 8 7 சார்னு போடலாம். ஓகேவா? அப்ப 7 into 8 8 56. ஓகேவா? அப்ப ஆட் பண்ணாலும் 15 வருதாங்கிறத செக் பண்ணிக்கலாம். அப்ப ஆட் பண்ணா கரெக்டா என்னவா இருக்கு? 15. ஆட் பண்ணா மைனஸ் 15 வரணும். ஓகே, அப்ப ரெண்டுக்குமே மைனஸ்னு போட்டோம்னா சைன் என்ன பண்ணணும்? ஆன்சர் கண்டுபிடிச்ச பிற்பாடு சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்ப ரெண்டுமே என்னவா இருக்கு? பிளஸ்ஸா இருக்கு. அப்ப இதோட ரிலேஷன் எப்படி இருக்கு? ஒன்னு எக்ஸோட வேல்யூ ஈக்குவல்டா இருக்கு, இன்னொன்னு ஒய்யோட வேல்யூ பெருசா இருக்கு. அப்ப எக்ஸ் லெஸ் தென் ஒய் தான் இதோட ஆன்சர். ஓகே, அப்ப எக்ஸ் லெஸ் தென் ஒய் தான் இதோட ஆன்சர். ஓகே ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் 8x பிளஸ் 15 ஈக்குவல் டு 0 இருக்கு. அப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? மல்டிபிள் பண்ணா 15, ஆட் பண்ணா 8 வரும். அப்ப ரெண்டோட சிம்பிளும் என்னவா இருக்கும்? இதோட ரெண்டுமே பிளஸ்ஸா தான் இருக்கும். ஏன்னா மைனஸ்னும் போது சைன் சேஞ்ச் பண்ணா பிளஸ்ஸா இருக்கும். அப்ப மல்டிபிள் பண்ணா அப்படிங்கும் போது என்னவா இருக்கும்? 3 5 15. ஓகே, அப்ப 3 5 15, ரெண்டையும் ஆட் பண்ணா 8 வந்துருச்சு. இது எக்ஸோட வேல்யூ. அடுத்தது ஒய்க்கு சேம் இதே மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணா 60, ஆட் பண்ணா ரெண்டுக்குமே சைன் என்னதான் இருக்கும்? பிளஸ் தான் இருக்கும். ஏன்னா மைனஸ்னும் போது சைன் சேஞ்ச் பண்ண பிற்பாடு பிளஸ் தான் இருக்கும். சோ ரெண்டுமே மல்டிபிள் பண்ணோம்னா 415 போடலாமா? அப்ப 415ங்கும் போது இதோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 415 கிடைக்குது. இப்ப இது செக் பண்றோம். ரிலேஷன் செக் பண்ணும் போது என்னவா இருக்கு? ஒய் தான் ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கு. அப்ப இதை செக் பண்ணும் போது ஒய் தான் பெருசா இருக்கு. செகண்ட் இதோட செக் பண்ணும்போது எக்ஸ் தான் பெருசு. அடுத்தது இதை செக் பண்ணும்போது அப்ப இது எல்லாமே சைன் எப்படி இருக்கு? வேற வாரியா இருக்கு. சோ cannot be determined தான் இதோட ஆன்சர். இல்ல நோ ரிலேஷன்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். செகண்ட் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, x is equal to இது எல்லாமே நம்பர்ஸா இருக்குது. அப்ப இதெல்லாம் வேல்யூ எல்லாமே என்ன பண்ணனும்? மல்டிபிள் பண்ணனும். அப்ப 11ஓட ஸ்கொயர் வேல்யூ 121 ன்னு வரும், 13ஓட ஸ்கொயர் வேல்யூ 169 ன்னு வரும், 2ஓட ஸ்கொயர் அப்படிங்கும்போது 4ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இதுதான் x ஓட வேல்யூ. அப்ப இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா x-க்குங்கும்போது ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 52ன்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது சேம் இதே ஒய்க்கு கண்டுபிடிக்கிறோம். இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஒய் ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு மைனஸ் 19 எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ஒய் ஸ்கொயர் மைனஸ் 19 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்ப ஒய் ஸ்கொயரை மட்டும் எடுத்துக்கிட்டு 19 ஸ்கொயரை மட்டும் இந்தாண்டு எடுத்துக்கலாம். ஓகே,
ஓகேவா ஈக்குவல் டு என்னவா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க 168 இருக்குது ஓகேவா 19 ஸ்கொயர்னா 361 இருக்குமா அப்போ ஒய்யோட வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஒய் ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 361 இருக்கும் ஓகேவா ஈக்குவல் டுக்கு இந்தாண்ட அந்தாண்ட 169 இருக்கு இங்க மைனஸ்ல இருக்கும் அப்ப இது இந்தாண்ட வந்துச்சுன்னா மைனஸ் தானே இங்க இருக்கு சோ இதையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணி மைனஸ் சிம்பிள் அப்ப இதோட வேல்யூ இங்க மைனஸ் வந்துச்சுன்னா 168 இருக்கும் அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணணும் மைனஸ் மைனஸ் பிளஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் மைனஸ் சிம்பிள் அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும் 612 5 இருக்கும் அப்போ ஒய்யோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 529 இருக்கும் ஓகேவா இது ஒய் ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு ஒய் தான் தேவை ஸோ ஸ்கொயர் எந்தாண்ட எடுத்துட்டு போனோம்னா இதோட மல்டிபிள் ஸ்கொயர் என்னவா இருக்கும் 23ன்னு போடலாமா அப்ப +23 -23ன்னு எடுத்துக்கலாமா ஓகே இப்ப இதோட ஒய் ஸ்கொயர் தான் இங்க 529 இருக்கு அப்ப இத ரிலேஷன் செக் பண்ணலாம் அப்ப எக்ஸோட வேல்யூ 52ன்னு இருக்கு ஒய்யோட வேல்யூ 23 -23 இருக்கு ஃபர்ஸ்ட் ரிலேஷன் செக் பண்ணும்போது என்னவா இருக்குது எக்ஸோட வேல்யூ தான் என்னவா இருக்கு இது எக்ஸ் இது y இல்லையா ஒய்யோட வேல்யூ தான் என்னவா இருக்கு பெருசா இருக்கு செகண்ட் செக் பண்ணும்போது இதுதான் என்னது பெரிய நம்பரா அப்ப இதோட வேல்யூ என்னவா தான் இருக்கு y தான் பெருசா இருக்கு அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கு x less than y தான் இதோட ஆன்சர் ஓகே ஓகே இந்த சம்ல என்ன சொல்றீங்க x கியூப்னு கேட்டிருக்காங்க அப்ப x கியூப்னா இதோட வேல்யூ கியூப் வேல்யூ என்னவா இருக்கும் 9 தானே அப்ப x ஓட வேல்யூ அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் 6 9s ன்னு போடலாமா 6 9s ன்னு போட்டோம்னா 6 9 ஆட் பண்ணா என்ன வரணும் 15 வரணும் மல்டிபிள் பண்ணா 15 4 வரணும் ஓகே அப்ப 6 9s ன்னு இருக்கு இங்க மைனஸா இருக்கு சோ ரெண்டுமே என்னவா தான் இருக்கும் பிளஸ்ஸா தான் இருக்கும் ஓகேவா அப்ப இதோட ரிலேஷன் செக் பண்றோம் ரெண்டு ஈக்குவலா இருக்கு அடுத்தது என்ன நம்பர் இருக்கு 6ங்கிறது பெருசு அப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும் x கிரேட்டர் தென் y தான் ஆன்சர் ஓகே x ஓட வேல்யூ பெருசா இருக்கு y அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் x கிரேட்டர் தென் y greater than or equal to y இதுதான் இதோட ஆன்சர் செகண்ட் क्वेश्चन அடுத்த சம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க x ஸ்கொயர் -8 x plus 15 அப்ப இத மல்டிபிள் வேல்யூஸ்னு பார்த்தோம்னா 35 ன்னு எடுத்துக்கலாமா 35 15 மல்டிபிள் பண்ணோம்னா 3 5s ஆகும்போது ரெண்டுமே என்னவா தான் இருக்கும் பிளஸ்ஸா தான் இருக்கும் ஓகே அடுத்து செக் பண்ணோம் அப்படினா 42ங்கிறது எதோட வரும் 7 6r ஓகே 6 7s ன்னு போடலாம் ஓகே 7 6r அப்ப 7 6 என்னவா இருக்கு 42 ன்னு வரும் ஓகேவா அப்ப இதோட சைன் என்னவா இருக்கு இங்க ரெண்டுமே மைனஸ்ங்கும் போது இது ரெண்டுமே என்னவா தான் இருக்கும் பிளஸ்ஸா தான் இருக்கும் இப்போ ரிலேஷன் செக் பண்றோம் ஓகேவா ரிலேஷன் செக் பண்ணோம் அப்படினா x சின்ன நம்பர் அப்ப பெருசு y தான் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கு பெருசா இருக்கு செகண்ட் ரிலேஷன் செக் பண்ணும்போது y தான் பெருசா இருக்கு இந்த வேல்யூவை இதோட கம்பேர் பண்ணும்போது என்னதா இருக்கு y தான் பெருசா இருக்குது அடுத்தது சேம் y தான் பெருசா இருக்குது இல்லையா அப்ப இது ரெண்டு கம்பேரிசனும் டைரக்டா பாக்கும்போது எதுதான் பெருசு y தான் பெருசு அப்ப x less than y தான் இதோட ஆன்சர் ஓகே ஓகே இந்த சம்ல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 9x ஸ்கொயர் முன்னாடி கொடுத்த சம்ல எல்லாமே x க்கு முன்னாடியும் y ஸ்கொயருக்கு முன்னாடியும் வேரியபிள் எதுவுமே இல்ல ஆனா இதுல எப்படி இருக்கு 9x ஸ்கொயர்டுன்னு இருக்கு சோ இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூவோட முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம் மல்டிபிள் பண்ணியும் போடலாம் மல்டிபிள் பண்ணலாம் இப்போ மல்டிபிள் பண்ணுனா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுனா 9x ஸ்கொயர்டுங்கிறது ஆக்சுவலி ஆன்சருக்கு டிவைட் பண்ணிக்கலாம் இதே வேல்யூவை கண்டுபிடிச்சு ஆன்சர்ல டிவைட் பண்ணலாம் 9 டிவைடும் பண்ணலாம் இல்ல அப்படின்னா உள்ள டிவைட் பண்றது கஷ்டமா இருக்குது அப்படின்னா டைரக்டா இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம் மல்டிபிளும் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணோம்னா இங்க என்ன ஈக்குவேஷன் இருக்கும் அப்படின்னா 9 5 45ங்கிறது இந்த இடத்துல இருக்கும் ஓகேவா இப்போ 45ன்னு இருக்கும் இங்க சேம் இதே பேட்டர்ன்ல இங்க மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 6 42 ஓகே அப்ப இதோட ஈக்குவேஷன் என்னவா இருக்குது x ஸ்கொயர் - 4x -45 ன்னு இருக்கும் இங்க y ஸ்கொயர் + 23 y plus 42 ன்னு இருக்கும் ஓகேவா இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கான ஃபார்மேட் என்னங்கறத கண்டுபிடிச்சா போதும் ஓகேவா அப்ப 45 ன்னு இருக்கு மல்டிபிள் பண்ணா அப்ப 9 5 ன்னு எடுத்துக்கலாமா 9 5 9 5 45 நம்மளுக்கு என்னவா இருக்கணும் -4 ன்னு இருக்கும் அப்ப பெரிய நம்பருக்கு என்ன பண்ணுவோம் மைனஸ் கொடுப்போமா அப்ப பெரிய நம்பருக்கு ரெண்டுமே மல்டிபிள் பண்ணா இங்க இருக்கிறது ரெண்டுமே என்னவா தான் இருக்கு மைனஸா இருக்கு சோ பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் -4ங்கிறது கிடைக்கும் இல்லையா அப்ப ஆன்சர் x வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் சைன் சேஞ்ச் பண்ணுவோம் அப்ப பிளஸ் மைனஸ் ஆகும் மைனஸ் பிளஸ் ஆகும் சேம் y க்கு அதே பேட்டர்ன்ல கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன போடலாம் 21 20 221 போடலாமா
ஓகேவா 221னா ஆட் பண்ணா 23 மல்டிபிள் பண்ணா 42ங்கிறது வரணும். ரெண்டுமே பிளஸ்ங்கும் போது இங்க என்ன ஆயிடும், ரெண்டுமே மைனஸா இருக்கும் இல்லையா? ஓகே, அப்ப இந்த வேல்யூக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம், ரிலேஷன் செக் பண்றோம். அப்ப மைனஸ்ங்கும் போது இந்த நம்பரோட இந்த வேல்யூ செக் பண்ணும்போது சின்ன நம்பர் தான் என்னவா இருக்கும், பெருசா இருக்கும். அடுத்தது சேம் இதே மாதிரி செக் பண்ணோம்னா இந்த நம்பருக்கு எக்ஸ்ங்கிறது சின்ன நம்பர் தான் என்னவா இருக்கும், பெருசா இருக்கும். ஓகே, அடுத்தது 9ஓட இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணும்போது 9 தான் பெருசு, சோ எக்ஸ் தான் பெரிய நம்பர். சோ இதையும் கம்பேர் பண்ணும்போது என்னதான் இருக்கும், எக்ஸ் தான் பெருசா இருக்கும். அப்ப ரெண்டு நம்பர் என்னவா இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷனா. இதோட ஆன்சர் என்ன இருக்கும், x is equal to y or no relation can be established between the x and y. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, செகண்ட் क्वेश्चन. அடுத்த சம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஓகே, இந்த சம்ல என்னன்னா முன்னாடி கொடுத்திருக்க ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது இது மட்டும் எப்படி இருக்கு, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. என்ன அப்படின்னா எக்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டு வேரியபிள் அதாவது வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப இது ரெண்டுமே சேர்ந்தது ஒண்ணுதான். அப்ப இதை எப்படி எழுதலாம், -35x ன்னு எழுதலாமா? ஓகேவா, மல்டிபிள் பண்ணா என்ன வரணும், 62 வரணும், ஆட் பண்ணா 35 வரணும். அப்படின்னா என்ன நம்பர் பண்ணலாம், 31 4 எடுத்துக்கலாமா? மல்டிபிள் பண்ணனா என்ன கிடைக்கணும், 62 கிடைக்கும், ஆட் பண்ணோம் அப்படின்னா 35 கிடைக்கணும். ஓகேவா, ரெண்டுமே மைனஸ். அப்ப இங்க மைனஸ் அப்படிங்கும்போது ரெண்டுமே என்னவாயிடும், பிளஸ்ஸா மாறிடுமா? ரெண்டுமே எக்ஸ் ஓட வேல்யூ பிளஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, y ஸ்கொயர் 5y -14 இருக்கு. இங்க முன்னாடி ஒரு 2 இருக்குது. இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா என்ன பண்ணிக்கல, டிவைட் பண்ணிக்க தேவையில்ல. சோ இதோட என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர்ல இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணிக்கலாம். சோ y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணா 14 வரணும், ஆட் பண்ணா 5 கிடைக்கணும். அப்ப 2 7 சார் எழுதலாமா, 2 7 சார்னு எழுதலாமா? மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கணும், 14 கிடைக்கணும், ஆட் பண்ணா 5 கிடைக்கணும். அப்ப எந்த நம்பருக்கு என்ன பிளஸ் கொடுக்கணும், எதுக்கு மைனஸ் கொடுக்கணும்? மல்டிபிள்னா இதுதான் மைனஸ் இல்லையா, ஏன்னா பிளஸோட வேல்யூங்கும் போது இதுக்கு தான் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். அப்ப இது என்னவா ஆகிடும், இது பிளஸ்ஸா மாறிடும், இது மைனஸா மாறிடும் சைன் சேஞ்ச் பண்ணும்போது. ஓகே, என்ன பண்ணிருக்காங்க, இங்க 2 இருக்குது. ரெண்டு ஈக்குவேஷன்லயும் எக்ஸுக்கு முன்னாடியும் ஒய்க்கு முன்னாடியும் கோஎஃபிஷியன்ட் ஒன்னா இருந்ததுன்னா ஓகே, ஆனா இங்க 2 இருக்குது, இங்க வேல்யூ இல்ல. சோ என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் பண்ணணும்ங்கிறதுக்காக 2 ஆல இந்த இடத்துல என்ன பண்ணிக்குவோம், மல்டிபிள் பண்ணிக்குமா? அப்ப y ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 4 கிடைக்கும். இங்க 14 -14 கிடைக்கும். ஓகேவா, அப்ப இதோட ரிலேஷன் இப்ப செக் பண்ணுங்க. இதோட ரிலேஷன் போது எக்ஸ்ங்கிறது பெருசு, அடுத்தது ஒய்யோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் தான் பெருசா இருக்கு. அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலா இருக்குது, இதுவும் ஈக்குவல். அடுத்தது என்னவா இருக்கு, எக்ஸ்ங்கிறதுல இதுதான் பெரிய நம்பர் இல்லையா, அப்ப எக்ஸ் கிரேட்டர் than or equal to ஒய்ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா x ஸ்கொயர் -4x -21 இருக்குது. மல்டிபிள் பண்ணா 21, அப்ப ஆட் பண்ணா 3 வரணும், 4 வரணும்னு சொல்லிருக்காங்க. அப்ப என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணா 21 வரணும். என்ன நம்பர் மல்டிபிள் பண்ணா வரும், 7 3 21 3 7ன்னு போட்டுக்கலாமா? ஓகே, 3 7 சார்ங்கும் போது இது என்னவா இருக்கு, இது மைனஸா இருக்கு, இது மைனஸா இருக்கு. அப்ப மல்டிபிள் வேல்யூ என்னவா இருக்கணும், -21 இருக்கணும், ஆட் பண்ணா -4 வரணும். அப்ப இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் கொடுத்துக்கலாம். அப்ப சைன் சேஞ்ச் பண்ணும்போது இது மைனஸா மாறிடும், இது பிளஸ்ஸா மாறிடும். அதே சேம் y-க்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 56ங்கிறத மல்டிபிள் பண்ணா வரணும், ஆட் பண்ணா 15 வரணும். அப்ப என்ன நம்பர் பண்ணலாம், 7 8 சார்னு போடலாமா? 7 8 சார்ங்கிறது 56. ஓகேவா, -15 வரணும்னா ரெண்டுமே என்னவா இருக்கும், மைனஸா இருக்கும். சோ ரெண்டுமே மைனஸா இருக்கும்போது சைன் சேஞ்ச் பண்ணும்போது ரெண்டுமே என்னவா மாறிடும், பிளஸ்ஸா மாறிடும். இப்ப ஈக்குவேஷனை என்ன பண்ணலாம், ரிலேஷன் செக் பண்ணலாம். ரிலேஷன் செக் பண்ணணும் போது ரெண்டுமே எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்குது. அடுத்த தென் இதை கம்பேர் பண்ணும்போது எதுதான் பெருசா இருக்கு, y தான் பெருசா இருக்கு. அப்ப x less than or equal to y தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन இங்க பாருங்க. இந்த क्वेश्चन என்ன மாதிரி கொடுத்திருக்காங்க, இத நீங்க வொர்க் அவுட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கமெண்ட்ல ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, थैंक यू.